الله. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد. Good afternoon and good evening to everyone. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் என்னன்னா ஃபுட் சயின்ஸ், தமிழில் உணவு அறிவியல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு இந்த ப்ரெசன்டேஷனுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பர்டிகுலர் கண்டென்ட் நம்மளோடது கிடையாது. ஏன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட். ஸோ பட் நம்ம அதுலேயே பேசிகிட்டு இருக்க முடியாது. வி ஹாவ் டு கோ அக்ராஸ் வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட் so that, and it has to be presented to the younger generation so that based on their capacity, அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்க அடுத்தடுத்து வாழ்க்கைக்கு தேவையான நம்ம அந்த டிசிஷன் அவங்க எடுக்க முடியும்னு நம்ம நம்புகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஃபுட் சயின்ஸ், உணவு அறிவியல். இப்போ பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ இட்ஸ் சிமிலர், ஒரு சிஸ்டர் ஃபீல்டுன்னு சொல்லலாம். அங்கேயும் ஒரு இன்டேக், ப்ராசஸ் அண்ட் எக்ஸிட் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கண்டென்ட்லலாம் நம்ம எது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம இது அந்த மெக்கானிக்கல் செக்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். மெக்கானிக்கல் செக்ஷன்னா அந்த பைப்பிங், ப்ராசஸ், எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்ட்ரக்சர், செட்டப், டிசைன், ஃபிசிக்கலாக எப்படி இருக்கும், அந்த விஷுவல்ஸ் எல்லாமே அந்த விஷுவல் பேஸ்டான இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம பேசினது சில வீடியோ லாக் மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். பட் சும்மா வீடியோ லாக் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க முடியாது நம்மளால். ஏன்னா அந்த மெசேஜ் போய் சேருதா நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் இடையில நான் அந்த வீடியோஸ் போடுறேன். நான் எங்கே போகிறேனோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ பதிவை எடுத்து நான் போடுறேன். பட் நம்ம போகிற இடத்துலலாம் நம்ம வீடியோ எடுக்க முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன செய்கிறோம், இந்த என்ன சொல்கிறது, நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் மூலயமா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸையும் இன்டர்நெட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸையும் மர்ஜ் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸுமே ஃப்ரெஷர்ஸ்க்காகவும் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் எடுக்கப்படுற வீடியோஸ். அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னால் நம்ம இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசும்போது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும் எடுக்கல. +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ், 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நம்ம பதிவு பண்ணுறோம். ஸோ நம்ம எடுக்கிற கண்டென்ட், நம்ம கொடுக்குற கண்டென்ட் சீனியர்ஸுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்களாக இருப்பாங்க. நம்ம ஜூனியர்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு டெர்மினாலஜியில், அவங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு லாங்குவேஜில் நம்ம பேசுகிறோம். ஸோ நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷன் வீடியோஸ் நம்ம சேனல்ஸில் நிறையா இருக்குது. நீங்கள் ஹோமில் வீடியோஸ் வர மாட்டேது, வீடியோஸ்ன்னு இருக்கிற டேப் அழுத்தினீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் யாருக்கு தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ திடீர்னு ஒரு நாள் யாராவது ஃபுட் சயின்ஸ், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை நார்மலாக அந்த எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி பற்றி படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேசியிருக்கோம். இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வருது. ஸோ நம்ம இதோட நோக்கம் என்னன்னா, அப்பப்போ நம்ம மற்ற விஷயங்கள், அரேபியன் டிஷ்ஷஸ், அரேபியன் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ்லாம் நம்ம பதிவு பண்ணி அனுப்புறதுக்கு காரணம் என்னென்னா, சம்டைம்ஸ் நம்ம அப்ராட் வரோம், நம்ம ஊரில் இருக்கோம், நம்ம ஊரில் இந்த நல்ல ஒரு க்ரீனான ஒரு அட்மாஸ்ஃபியரில் வளர்ந்துருப்போம். பட் அவுட் சைடு இங்கே அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குது, அட்மாஸ்ஃபியர்ஸ், அந்த மாதிரியான அட்மாஸ்ஃபியருக்கு நம்ம மைண்ட் செட் ரெடி பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் நம்ம போடுறது, சும்மா ஜென்ரலாக போடலை. ஸோ அதை பார்த்தும் நீங்கள் ஒரு அவேர்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ த மெயின் கீ அஜெண்டா இஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் போத்
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் தே கம் டு ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டிக்காக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த கண்டென்ட் தான் கொடுக்கணும். நம்ம அதை ரியாலிட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற அந்த ரியாலிட்டியில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸையும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்பப்போ. அண்ட் அது வந்து நம்ம சீனியர்ஸ்ட்டை நம்ம கன்சல்ட் பண்ணியிருக்கோம். நிறையா சீனியர்ஸ் இருக்காங்க நம்ம கூட. ஸோ அவங்க கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணி வி ஆர் கிவிங் பாசிபிள் ப்ரொபோசல்ஸ் ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். இப்போ வந்து ஜென்ரலாக என்ன சினேரியோனா, ஃபாரின் போகணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க இந்தியாவில். ஏன் ஃபாரின் போகணும்னா வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒன்று எம்எஸ்சி ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு செட்டில் ஆகிறதுக்காக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போவாங்க, இல்லை யூஎஸ் யூகே அங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போவாங்க, இல்லை ஜிசிசி மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு போய் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும் அதுக்காக போவாங்க. தேர்டு வந்து வந்து ஊர்லேயே ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் போவாங்க. ஸோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கைட் பண்ணுறோம். பட் ஆல்சோ தெர் இஸ் another ஆப்ஷன் கால் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த ரிசர்ச்சுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணணும், என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்கணும், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ டுடேஸ் ரிசர்ச் இஸ் டுமாரோஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு தான் நம்ம தொடர்ந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் சப்ஜெக்ட், ஃபுட் சயின்ஸ். ஆஸ் எவ்ரி வீடியோ, நீங்கள் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், we don't start any presentation without a vision. What we want to learn, that is very important. நம்ம என்ன கற்றுக்கணும், நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், அது ரொம்ப முக்கியம். ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் கிவன் ஸ்மால் சைல்ட் வித் an arrow. நம்மளோட விஷன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட். ஸோ த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீஃப் அபவுட் ஃபுட் சயின்ஸ். நம்ம ஃபுட் சயின்ஸ்னால் என்ன, ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பீங்க. இந்த கண்டென்ட் என்னோடது கிடையாது. இந்த பர்டிகுலர் நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷனை வந்து பாரோ பண்ணி என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தாரு. அந்த அவரோட ஃபோட்டோவும் நான் இந்த ப்ரெசன்டேஷனில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். அவரோட பேரும் போட்டிருக்கேன். அவர் பேர் அப்துல் சத்தார், பிலால் பாய் அவர் பேர். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சோன்னா இந்த டோட்டல் ட்ரிபியூட் இஸ் டு ஹிம். பட் அந்த ப்ரெசன்டேஷனை நான் வந்து உங்களுக்கு தோன்ற மாதிரி, நம்ம சேனலுக்கு தோன்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் ஆடட் மை ஓன் கமெண்ட்ஸ். அண்ட் த டைரக்ஷன் இன்ஜின் அவர் தான் இருந்தாலும் டைரக்ஷன் டிரைவர் வந்து நான் தான். ஸோ ஐ எம் ட்ரைங் டு present it to you guys. So the first point what you're seeing in the screen is brief about food science. Food science na enna, நம்ம அது வந்து எப்படி புரிஞ்சிக்கிறது, ஸோ அதை பற்றியான டிஸ்கஷன். நம்ம வந்து ஜிசிசியோட எக்கானமி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலாக like we discuss more about GCC products, GCC business, GCC industry. So that's why we are 2020, அதாவது COVID-19க்கு அப்புறம் உள்ள அனாலிசிஸ் பற்றி இந்த ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா நம்ம வேர் ஐ ஸ்டார்டட் வாஸ் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆல்சோ இஸ் அ ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி. ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியும் அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டர் வெர்ஷன் மாதிரி தான். அதுக்காக தான் இதை எடுத்திருக்கோம். ஃபுட் டிமாண்ட் ஓவர் ஜிசிசி, ஃபுட் டிமாண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையாண்டு, ஃபாலோட் பை த மேன் ஃபோர்ஸ் டிமாண்ட். இங்கே தான் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு பாஸ் எடுத்து யோசித்து நம்ம பேசுவோம் இதில். ஃபாலோட் பை த ஜிசிசி டிமாண்ட் அண்ட் ஆர்என்டி எக்ஸ்பர்ட்ஸ். ஆர்என்டியோட டிமாண்ட் பற்றி நம்ம பேசுவோம். ஃபாலோட் பை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஒரு எக்ஸாம்பிளோட, ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட ரியல் டைம் அனாலிசிஸ், ஒரு எக்ஸாம்பிளோட. நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிராண்ட், ஜிசிசிலே ரொம்ப முக்கியமான பிராண்ட். ஜிசிசியில் இருக்கிற எந்த ஒரு எம்ப்ளாயீஸுக்கோ இல்லை ஒரு ரெசிடெண்ட்டுக்கோ இந்த பிராண்டு தெரியாமல் இருக்க சான்ஸ் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த பிராண்டோட பேர் வந்து அல்மராய். ஃபைனலாக நம்ம வந்து அல்மராயோட கேஸ் ஸ்டடி பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் வை ஐ ஹாவ் கிவன் த வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், milk, buttermilk, cheese, juice, you name it, whatever you want, butter,
bread, cakes, chicken, whatever it is, cheese, சீஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறவங்க தான் அல்மரை. அல்மரை இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் கம்பெனி in GCC. So, food scientists and technologists use chemistry, biology, and other sciences to study the basic element of the food. ஒரு உணவோட பேசிக்கான தன்மையை படிக்கிறது ஃபுட் சயின்டிஸ்டோட வேலையாக இருக்கிறது. they analyze the nutrition. இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஃபுட்டை வந்து பேக் பண்ணி கொடுக்கறது மட்டும் நம்மளோட நோக்கம் இல்லை, அது பெரிய பெரிய கம்பெனிஸோட நோக்கம் இல்லை. It is the moral responsibility of those companies to give the best nutrition food. The best nutrition food, not just adding more sugar and giving. Some companies are doing that. I don't want to tell the brand names. But these companies are very health conscious and they give the best product and the best services for the customer. So they analyze the nutrition content of the food, discover the new food sources, research ways to proceed food safety and health. ஸோ ஃபுட் சேஃப்டியும் ஹெல்த் விஷயமான சப்ஜெக்டில் அவங்க தொடர்ந்து ஸ்டடியும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டேவும் இருப்பாங்க. சரியா? ஃபுட் டெக்னாலஜிஸ் ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் ஜென்ரலி ஒர்க் இன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து பாலும் தயிரும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி தயிர் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் வந்துச்சு, ஜூஸ் வந்துச்சு. ஜூஸ்லேயே வந்து நேச்சுரல் சுகர் போட்டான ஜூஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதான் நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், டுடேஸ் ரிசர்ச் இஸ் டுமாரோஸ் பிஸ்னஸ். ஸோ தோஸ் ஹூ கோஸ் இன் டு ரிசர்ச் வில் ஹாவ் த grip in the society. So that's what we are trying to show here. Okay. Next, food scientists use problem solving techniques from nanotechnology. இது ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன். nanotechnology, the science of manipulating matter on an atomic scale. அதாவது அணு லெவலில் இருக்கிற சில விஷயங்களை மேனிப்புலேட் பண்ணி, அதாவது சென்ஸ் பண்ணி அந்த 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 கெட்டுப்போன தன்மையான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து ஃபுட் சயின்டிஸ்ட் வந்து நானோ டெக்னாலஜியை வச்சு இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அது வந்து இப்போ அப்ளிகேஷனுக்கு கொண்டு வராங்க. ஸோ அந்த ஒரு முக்கியமான தகவலை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஃபுட் சயின்டிஸ்ட் use problem solving techniques from nanotechnology. சரியா? Food scientists use problem solving techniques from nanotechnology, the science of manipulating matter on an atomic scale to develop sensors that can detect contaminants in the food. உணவுல இருக்கிற கெட்ட விஷயங்களை நானோ டெக்னாலஜி வச்சு சென்ஸ் பண்ணி அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் மெத்தடை இப்போ ப்ராசஸ் அப்ளிகேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஃபைனலாக கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபாலோ பண்ணுறதுக்கு, ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இவங்க வந்து இந்த ஃபுட் சயின்டிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் ஃபுட் சயின்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இப்போ வந்து ஃபுட் சயின்டிஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ சாரி, ஃபுட் சயின்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஃபுட் சயின்டிஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஃபுட் சயின்ஸ் இஸ் த டிபார்ட்மெண்ட், ஃபுட் சயின்டிஸ்ட் இஸ் அ பர்சன். நம்மளோட ஏம் என்ன? நம்ம மக்கள் வந்து ஃபுட் சயின்டிஸ்டாக ஆகிறது எப்படி? ஐ மீன் வி ஆர் மோட்டிவேட்டிங் யங் ஸ்டூடெண்ட்ஸ் டு கோ இன் டு ஃபுட் சயின்டிஸ்ட் ஃபீல்டு. புரியுதா உங்களுக்கு? நாட் ஜஸ்ட் பேச்சுலர் டிகிரி ஹோல்டர், நாட் ஜஸ்ட் ஆஸ் அன் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர், ஆஸ் அன் ரிசர்ச் ஸ்காலர். புரியுதா உங்களுக்கு? ரிசர்ச் ஸ்காலராக நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகணும். அந்த லெவல் அந்த விஷன் வந்து நம்ம செட் பண்ணணும். But this is one of the institutions in Bombay, mainly for ladies, on the Indian Institution of Food Science and Technologies. So students are there. So I just wanted to share few of the photos with you. Okay, அதாவது உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கறதையும் உலகத்துக்கு வழி நடத்தி செல்வதும் ஒரு இஸ்லாமிய ஒரு முஸ்லிம்களுக்கு இறைவன் வழங்கிய அமானத்னா ஒரு சம்திங் which should be protected. We have to give it back. அது ஒரு பொறுப்பு. இது வந்து உம்மத்து வந்து உணரணும் அப்படின்னு இந்த கண்டென்ட் ஓனர் சொல்ல விரும்புகிறாரு. அதாவது
உலகத்துக்கு நம்மளால, அதாவது இந்த பேட்டன் ரைட் கான்செப்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து என்ன இன்னைக்கு கத்துக்கிட்டோமோ நாளைக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். அடுத்து கத்துக்கிட்டே இருக்கட்டும், ஓடிக்கிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல நிக்க கூடாது, தேங்கிடும். ஸோ we have to keep running, we have to keep learning, and we have to keep teaching. The patent right concept வெள்ளக்காரனோட concept. So we have to not, I'm not going against any regulations here, but I'm telling we have to teach our students, whoever it is, நம்ம எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியுமோ நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வந்து என்ன பிரச்சனை இஷ்யூஸ்னா, கம்பெனிஸ்லையும் சரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் சரி, சொல்லிக் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் பார்க்குறாங்க. ஒருவேளை நம்ம சொல்லிக் கொடுத்து நமக்கு மேலே போயிட்டா, ஒருவேளை நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்க வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறதால அவங்க மேலே போக போகிறது கிடையாது, அவங்களோட உழைப்புனால தான் அவங்க மேலே போகிறாங்க. ஸோ ஒரு முஸ்லீமுக்கு ஏன் இது முஸ்லீம் சொல்கிறேன்னா, முஸ்லீம்ஸ்க்கு வந்து இது கம்பல்சரி, it is mandatory in the religion. No knowledge should be hidden, it should be given to the community, both Muslim community and non-Muslim community. It should be given. All our brothers in Islam, even non-Muslim brothers are brothers in Islam, so not an issue. We have to give it to the people who are in need. So மக்களுக்கு சரியான பாதை உருவாக்கி வழி நடத்துவது எங்களோட கடமையாக இருக்கிறது, எங்களோட பொறுப்பாக இருக்கிறது. அதுக்காக தான் இது இந்த ஒன் ஆஃப் தி ஸ்லைடாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து அறிவியல், அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தொழில்நுட்பம், அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து மேலே போக முடியும். அது தெரியாமல் இருந்தோம்னா நம்ம வந்து சமூகத்தில் ஒரு 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 பின் தங்கிய ஒரு ஆளாக தான் இருப்போம். கம்யூனிட்டி மீன்ஸ் நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு, global community point of view பார்க்கும்போது we have to understand this concept, because always right now, in past 100 years, 150 years, from since the industrial revolution began, 200 years average, 250, the technology is always owned by the West. Okay, and the service and the marketing and the sales is always done by our country. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து எப்போதும் இன்னைக்கு கூட ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் வரேன். இட் இஸ் அ ப்ராடக்ட் ஃப்ரம் இட்டாலி, ஹெச்வேக் ரிலேட்டடான ப்ராடக்ட். அவங்க எப்போதும் ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ரோடாக அலைஞ்சி இது வாங்கிக்கிங்க, நம்ம சைட்டாக போய் நம்ம வந்து இது மாட்டி அது ஆல் த டர்ட்டி ஒர்க் வி ஷுட் டூ. அந்த டெக்னாலஜி வந்து அவங்க வச்சுப்பாங்க, அதுவும் பேட்டன் ரைட்னு போட்டிருப்பாங்க. அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே, so we have to be more of the $1 trillion economy vision, ட்ரீம் தமிழ்நாடு ஆர்கனைசேஷன் எடுத்து வச்சிருக்கு பார்த்தீங்களா. அதில் அவர் பேர் எனக்கு மறந்துச்சு, பட் அந்த ஜென்டில்மேன், அந்த சிஇஓ வந்து அதான் சொன்னார், we have to be more சென்னை பேஸ்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி. சென்னையில் இன்னும் நிறையா ப்ராடக்ட் டெவலப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து நிறையா வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும். நம்ம ஐடி ஃபீல்டில் இல்லை, பட் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய ஐடி ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு சொல்லி கொடுங்க ஆன்லைனில், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்கோம், தமிழ் மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் ப்ராடக்ட் இஸ் அ மெச்சூர்ட் இண்டஸ்ட்ரி, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ வி கான்ட் ஃபைண்ட் ஈஸிலி அ ப்ராடக்ட். ஈவன் இஃப் யூ ஃபைண்ட், to bring into market you need at least 15 to 20 years, even sometimes with corporate support. ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்டரில் இருக்கும்போது, ஸோ we have to keep learning, we have to keep advancing, and we have to keep spreading the word, spreading the knowledge. What does a food scientist do? Okay, food scientists study the physical, microbiological and chemical makeup of the food. Okay, from farm to fork நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. farm to fork, அதாவது ஃபார்ம்ல இருந்து உணவு தட்டையில் வர வரைக்கும் நம்மளே செய்யறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் நம்மலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஸோ சேம் ஹியர், ஃப்ரம் ஃபார்ம் கேட் டு மார்க்கெட் ஷெல்ஃப். ஓகே, ஃப்ரம் ஃபார்ம்லேருந்து மார்க்கெட் ஷெல்ஃப் டைமிங் வரைக்கும் ஃபுட் சயின்டிஸ்ட் டெவலப் ஃபுட். ஓகே, டெவலப் ஃபுட்ஸ் and beverages in responses to the society need and demand, working to make food safer, nutrition, conventional and economical and tasty. Food scientist looks for better ways to select, preserve, process and pack the food products, including ingredients that get into them. Food scientists continue to be in demand as the focus on food increases due to heightened awareness of diet
வெல்த் அண்ட் ஃபுட் சேஃப்டி. அதாவது ஃபுட் சயின்டிஸ்ட்டுக்கு தேவையான அந்த டிமாண்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும், அதை பற்றி இன்னும் ஸ்டடி பண்ணி ஒரு ஃபுட் சயின்டிஸ்டாக எப்படி ஆகுறதுன்னு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வந்து அது ஒரு விஷன், அதாவது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், அது ஒரு விஷனாக வச்சு நம்ம போகணும். ஓகே, இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைட். இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், the consumers in MEA, ஓகே, ஜிசிசி எக்கனாமிக் ரிகவரி டியூரேஷன் ஆஃப்டர் COVID-19. அதாவது COVID-19க்கு அப்புறம் எந்த நாடு டக்குன்னு ரிகவர் ஆகிறதுக்கு அதிகம் ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு உள்ள ஒரு கிராஃப்ல none of the western countries are there, only GCC countries are there, and in that GCC country India is also there. Since the subject is about GCC, I'm focusing on that. GCCல இது பாருங்க 61 ரேஷியோ இருக்கு. Like you understand, right? So the next is UAE, the next is China, the next is India, then Nigeria, US, Turkey, Russia. இந்த பெரிய பிக் கண்ட்ரிஸ், இந்த போர்ஷ் கண்ட்ரிஸ் சொல்றாங்க பத்தியா, பிரான்ஸ், இட்டாலி, ஸ்பெயின், ஐரோப்பிய நாடுகள் ஒன்றும் இல்லை. ஸோ this gives us that the market is in these countries, India, GCC, China, these countries, people are there, மக்கள் இருக்காங்க, மக்கள் தான் வந்து ரிசோர்சஸ். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல நம்ம சொல்ல வரோம். ஆல்சோ ஜென்ரலாக ஜிசிசியில் வந்து ஆயில் பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடிபி ஆயில் வந்து கோல்டன் கலரில் இருக்குது, அண்ட் the non-GDP is in blue color, and technically the graph is increasing in in this post கோவிட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த பர்டிகுலர் கிராஃப் பார்த்தீங்கன்னா பஹ்ரைன், ஒமான், கேஎஸ்ஏ, யுஏஇ, கத்தார், குவைத் இதெல்லாம் சேர்ந்து தான் ஜிசிசின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த கேஎஸ்ஏ பார்ப்போமே 1973 to 82ல நான் ஆயில் பாருங்க, அந்த கிராஃப் இஸ் கரஸ்பாண்டிங்லி இன்க்ரீசிங். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ டிமாண்ட் ஃபார் நான் ஆயில் பிஸ்னஸ் செக்டர், எஸ்பெஷலி ஃபுட் செக்டர். இது ரொம்ப ஃபோக்கஸ்டாக சொல்லிக்கிறேன், ஏன்னா ஒரு தேவை இருந்தால் தான் பிஸ்னஸ் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் இருந்தால் தான் அதுக்கு தேவையான ஆட்கள் தேவைப்படும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆட்கள் தேவைப்பட்டாதான் அதுக்கு தேவையான படிப்புகள் உருவாகும், அதுக்கு தேவையான படிப்புகளை நோக்கி நம்ம மக்கள் போவாங்க, அது படித்து அந்தந்த வேலையில போய் நம்ம வந்து டைல்யூட் பண்ணலாம். கான்செப்ட் புரியுதா? ஸோ இப்போ வந்து யூஏஇல ஒரு ரீசெண்டான ஒரு சர்வேல they have found out the fact that most of the people except Gen Z-னா யங்ஸ்டர்ஸ், அந்த ஜென்ரேஷன் விட்டுட்டுல மற்ற ஜென்ரேஷன் ஜென்எக்ஸ் வந்து 1965க்கு அப்புறம் உள்ளவங்க, தென் மிலேனியல் வந்து 1980ஸ்க்கு அப்புறம் உள்ளவங்க, என்னோட ஜென்ரேஷன் மாதிரி உள்ளவங்க. ஸோ இவங்களாம் வந்து லோ ஃபேட்ஸ், நேச்சுரல், அந்த ஆர்கானிக் ஃபுட்டு மாதிரியான சாப்பாடு இன்டேக் வந்து அதிகமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸ், ரெடியூஸ்ட் கேலரிஸ், லோ ஃபேட், லோ சுகர், இந்த மாதிரியான விஷயங்கள், மேட் வித் ரியல் சுகர் நாட் சப்ஸ்டிடியூட்ஸ், இந்த மாதிரியான கன்சியூமர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கார்பரேட்ஸோட சர்வே சொல்லுது. ஓகே, மெக்கன்சி அண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட் நிறுவனம் சொல்லுது. So the demand also is increasing, F2C and F2B, factory to customer and factory to business. There is an expectation by 2024. This presentation was presented in 2020. இப்போ 2022, 2020 எண்டில் 2021 அந்த டைமிங்கில் ப்ரெசென்ட் பண்ணது. I exactly don't know the date, பட் இது வந்து வேற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்காக ப்ரெசென்ட் பண்ணது. பட் I wanted to share it with you, so I took I asked him the presentation, he gave it to me, and I tweaked it for you guys. So here you can see in Saudi Arabia, the food industry has grown potentially 18.2 in the year of 2020 from 12.
வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18.2 பில்லியன் US dollars the market share in the particular year 2020. 2015 வந்து it was 12, followed by UAE. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா UAE is a very small land comparing to GCC. ஒரு மேப் வர நான் காட்டுறேன் உங்களுக்கு. And the consecutive countries, all other countries are very small. குவைத், கத்தார், ஒமான், பஹ்ரைன் எல்லாமே ரொம்ப சின்ன நாடு. சவுதி மாதிரி ஒரு பெரிய நாடு ஜிசிசியில் கிடையாது. இந்த பர்டிகுலர் ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியமான ப்ரெசன்டேஷன் இந்த வீடியோலயே. ஸோ தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு ஃபுட் சயின்ஸ் ஜாப் சேலரி சார்ட் பை பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல ஒரு பிஸ்னஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த பிஸ்னஸில் ஒரு போல்ட்ரி ஃபார்ம் நடக்குது. அது பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதுக்கு தேவையான ஆட்கள்லாம் இப்போ என்ன மாதிரியான இப்போ வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்குது. அதுக்கு தேவையான ஆட்கள் யார் யார் போவாங்க? QA படித்தவங்க, அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க, அங்கே போவாங்க. மேனேஜ்மெண்ட்லேயும் போவாங்க. ஓகே ஃபைன், MBA படித்தவங்க, அது இது படித்தவங்க, வாஸ்தா கிஸ்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே, மெயின்டெனன்ஸில் நம்மளால் எப்போதும் இருப்பாங்க. புரியுதா? நட்டு போட்டு திருப்பிக்கிட்டு கையை அழுக்காக்கிக்கிட்டு இருப்பாங்க. அதர்ஸ் ஓகே விட்டுருங்க. மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் தக்க புக்கு இங்கிலீஷ் பேசிக்கிட்டு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி ஓகே. பர்ச்சேசிங் ஓகே. ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு பிளான்ட்லேருந்து தேவைப்படுற சாமான்லாம் எல்லாம் லிஸ்ட்டு வரும். அது வந்து எங்கே கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து வாங்குறவங்க தான் பர்ச்சேசிங். சரியா? இன்ஜினியரிங்கும் ஒன்றும் பெருசாக இப்போ டிமாண்ட் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. எது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட் ஆப்ரேஷன் இன்ஜினியரிங் வர்றதுக்கு பிளான்ட் ஆப்ரேஷனோட நாலேஜ் தேவைப்படும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீ ஜாப்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், பிளான்ட் ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ், QA அண்ட் எல்லாத்துக்கும் மேலே மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நிர்வாகம் இருக்கிறது. சேல்ஸ் இல்லைன்னா ஒரு கம்பெனியோட ஒன்றும் கிடையாது. ஸோ சேல்ஸ் ரொம்ப முக்கியம். பர்ச்சேசிங்கும் வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டை ஏற்றலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் ஏரியா பாருங்கள், 24% ஆஃப் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இது ரொம்ப முக்கியம். இதில் வந்து நம்ம போனாதான் இப்போ பாருங்கள், ரிசர்ச் அண்ட் the salary it keeps increasing, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா QAக்கு வந்து salary இவ்வளோ இருக்குது. and food science technology 78,000, and then it keeps growing. சேல்ஸ் laboratory director of researchக்கு வந்து இன்னும் இதுதான் வந்து என்னோட ஸ்லைடு வந்து மறைக்குது. பட் திஸ் இஸ் த ஹையஸ்ட் 98.304 அப்படின்னு போட்டிருப்பாரு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்ம டைரக்டர் ஆஃப் ரிசர்ச். இந்த ரிசர்ச்சில் வந்து இப்போ அல்மராய் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அல்மராயில் வந்து சவுத் இந்தியன்ஸ், அதுவும் மெயினாக தமிழ்நாடு, கேரளாவில் ரொம்ப கம்மி. எல்லாம் வரவங்கலாம் நார்த் இந்தியாவிலேருந்து தான் வராங்க. நம்ம அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மறுபடியும் நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வராங்க. அதுலேயும் மெயினாக ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க தான் வராங்க. ஸோ நம்ம இது வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நம்மளும் போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான சைஸ். மறுபடியும் ஒரு ஷார்ட்டாக இது சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், QA, மேனேஜ்மெண்ட், பிளான்ட் ஆப்ரேஷன், இன்ஜினியரிங், பர்ச்சேசிங், இதில் எல்லாருமே நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஓகே. ஆனால் இங்கே இவ்வளோ இடத்துல நம்ம ஆளுங்க வர்றதுக்கு ஒரு 2 தலைமுறை கஷ்டப்பட்டுருக்கோம். புரியுது அவங்களுக்கு? அதர்ஸ் மெயின்டைன், அதாவது லேபர்லேருந்து இந்த செக்டர்ஸ்க்கு வர்றதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். புரியுது அவங்களுக்கு? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஆளுங்க வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வரணும். கான்செப்ட் புரியுதா? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வரணும். ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபைன். Also, Saudi Arabia grants citizenship for research and development people. Not only Saudi Arabia, also Dubai. Golden visas are offered even in Bahrain. So what do they mean? Like every country has their own vision. அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு. ஸோ அந்த விஷனை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான ஆட்கள் தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நமக்கு வந்து அவங்களுக்கு இன்ஜினியர்ஸோ, QAஓ, QC ஆட்களோ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேட்டகரிக்கலான ஒரு ஆட்கள் தேவைப்படுது. ஸோ இதில் மெயினாக சயின்டிஃபிக் அங்கே துபாயிலையும் தேவைப்படுது. ஸோ வி ஹாவ் டு பி அவேர். அண்ட் நம்ம எங்கே வேலை செஞ்சாலும் டாப் பொசிஷனுக்கு போகணும், பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை வந்து நம்ம டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான யூனிவர்சிட்டி, உம்மல் குவாரா யூனிவர்சிட்டி.
நம்ம யூனிவர்சிட்டிஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபுட் சயின்ஸ் படிக்கிறதுக்கு இந்தியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சவுதி அரேபியாவில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கண்டென்ட் ஓனரோட விஷஸ் தான். ஸோ வந்து இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு டெடிக்கேட்டடாக இருக்குது. இது வந்து மக்கால இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி வந்து மக்கால இருக்குது. மக்கால இருக்கிற யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா நம்ம கொஞ்சம் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. மற்ற ஜிசிசி சவுதி அரேபியாவில் இருக்கிற மற்ற யூனிவர்சிட்டிஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மக்கால இருக்கிற யூனிவர்சிட்டி மட்டும் தான் வந்து முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். அது வந்து அந்த பார்டரோட ரூல்ஸாக இருக்கிறதுனால. ஸோ 2010 ஆரம்பிச்ச இந்த யூனிவர்சிட்டி 2025 ஒரு எக்ஸப்ஷனல் விஷனோட இருக்காங்க. அண்ட் தே ஆல்சோ ஆஃபர் ஃபுட் சயின்ஸ் இன் த நேம் ஆஃப் பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, வாட்டர் டெக்னாலஜி, energy, petrochemicals, advanced materials, agriculture technology, building construction, space, oil and gas, and etc. Medical health technology. So நம்ம இந்த food scienceல இருக்கிறவங்க I believe I exactly don't know, but I think they come in this category, biotechnology and other nano and science, food science technologies. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக போவோம். இப்போ இதுதான் சவுதி அரேபியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிசிசின்னு சொல்லப்படுற நாடு வந்து இது சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன். இந்த பீன் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பஹ்ரைன். கத்தார், யூஏஇ. இந்த யூஏஇக்குள்ள தான் துபாய், அபுதாபி எல்லாமே இருக்குது. ஒமான். இது இந்த நாடுகள் மட்டும்தான் வந்து ஜிசிசி. மற்ற நாடுகள் யமனா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், ஜோர்டானா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நான் ஜிசிசி கண்ட்ரிஸ். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன மாதிரியான என்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ ரியாத் செக்டர் வந்து ரியாத் இஸ் த கேபிட்டல் ஆஃப் சவுதி அரேபியா. இதில் வந்து கிங் சவுத் யூனிவர்சிட்டி, பிரின்சஸ் நோரா அண்ட் பிரின்ஸ் சத்தாம் யூனிவர்சிட்டி, இந்த 3 யூனிவர்சிட்டி இருக்குது விச் இஸ் சப்போர்ட்டிங் ஃபார் ஃபுட் சயின்டிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து இதை நோட் பண்ணிங்க, இது எழுதிக்கிங்க, இதை கூகுள் பண்ணி பார்த்துட்டு அந்தந்த வெப்சைட்டில் போய் இது எப்படி அப்ளை பண்ணலாம். நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் தான் நான் வந்து ஸ்டடி பண்ணி நான் போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. பட் பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் ஆஃப் த பேஸ்ட் ஆன் த இந்த வீடியோட இது பொறுத்து தான் இருக்குது. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அல் ஹசால இருக்கிற கிங் ஃபைசல் யூனிவர்சிட்டி. இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. ஹசான்னு இருக்கு. ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன், அல் ஹசா இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஓயாசிஸ். ஓயாசிஸ்னா பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிற தண்ணி வலிமை உள்ள ஒரு இடம் தான் ஓயாசிஸ். கான்செப்ட் புரியுது உங்களுக்கு? ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் நாதான்னு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அதுவும் வந்து அல்மரை மாதிரி பால் ஃபேக்ட்ரி தான். ரொம்ப அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக நம்ம ஊரோட அரிசி நெல்லாம் கூட அங்கே விளையும். ஸோ அதனால தான் அங்கே வச்சுருக்காங்க. ரியாதில் வந்து கேபிட்டலாக இருக்கிறதுனால ரியாதில் வச்சுருக்காங்க. அங்கே அல்ஹசாலையும் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் வந்து நான் முஸ்லீம்ஸ் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் முஸ்லீம்ஸ் வந்து மக்களை மட்டும் தான் படிக்க முடியாது பிகாஸ் ஆஃப் த ஏரியா. ஓகே. காசிமும் வந்து காசிம் யூனிவர்சிட்டி இஸ் இன் அல் காசிம். காசிம் இஸ் ஆல்சோ அக்ரிகல்ச்சர் ரிச் ஏரியா இன் சவுத் அரேபியா. வந்து மதினாவில் இருக்கிற தாய்பா யூனிவர்சிட்டி, மக்கால இருக்கிற உம்முல் குவாரா, அப்புறம் வந்து ஜித்தாவில் யார் வேணால் படிக்கலாம்ப்பா, கிங் அப்துல் அசீஸ் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் கிங் காலித் யூனிவர்சிட்டி, அபஹா இஸ் ஆல்சோ அ வெரி குட் லேண்ட், மவுண்டன் ஏரியா, ஊட்டி மாதிரி இருக்கும். நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. கொல்லையிலேயே வந்து வெண்டிக்காய் இந்த மாதிரிலாம் வாழைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான இடம். ஜசான் யூனிவர்சிட்டி இருக்கிற இடம் வந்து ஜீசான் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான இடம். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்காங்க, ஏன்னா பார்டரில் இருக்கிறதுனால. பட் படிக்கிறவங்க படிக்கலாம், நாட் இஷ்யூ அட் ஆல். ஜீசான் இஸ் ஆல்சோ வெரி குட். யமன் நாட்டு, ஒமான் நாட்டு மண் வந்து அந்த விவசாயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மண் தான். ஸோ நாட் அன் இஷ்யூ. அண்ட் ஆல்சோ தாயிஃப் யூனிவர்சிட்டி. தாயிஃப் நாடும் ரசூல்லா ஸல்லல்லாஹு போயிட்டு வந்த மண். வந்து தாயிஃப் மண்ணும் மதினா மண்ணும் வந்து ரொம்ப விவசாயத்துக்கு பறக்கத்தான ஒரு மண். இன்றைக்கும் வந்து தாயிஃபில் விவசாயம் பண்ணுறாங்க, மதினாவில் விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து யூனிவர்சிட்டி, இந்த தாயிஃப் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸோட பேர்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிங்க. கிங் சவுத் யூனிவர்சிட்டி, பிரின்சஸ் நோரா யூனிவர்சிட்டி, பிரின்ஸ் சத்தாம் யூனிவர்சிட்டி, followed by King Faisal University, Al Hassa, Qasim University, Al Qasim,
அப்புறம் தலிபா யூனிவர்சிட்டி மதீனா, தாயிஃப் யூனிவர்சிட்டி தாயிஃப், உம்முல் காரா யூனிவர்சிட்டி மக்கா, கிங் அப்துல் அசீஸ் யூனிவர்சிட்டி ஜித்தா, கிங் காலித் யூனிவர்சிட்டி அப்ஹா. மொத்தம் வந்து உங்ககிட்ட ஒரு 11 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது விச் வில் சப்போர்ட் யூ இன் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட். அண்ட் இதோட ஃபெசிலிட்டிஸ் என்ன, இது எப்படி படிக்கணும், எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும், இன்னும் நான் வந்து இதை பற்றி நான் ஸ்டடி பண்ணிட்டு வேணா உங்களுக்கு. பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபீட்பேக் given ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ லெட்ஸ் see how it goes. Business opportunities, Saudi Arabia is leading when you compare it with UAE, Kuwait, naturally, because Saudi Arabia land is very big. So in the food service market by country, US dollar 21.1 billion in this market. The majority share goes to Saudi Arabia, naturally. Food service market by category, QSR, food service and cafeteria. QSR ல வந்து அதிகமாக இருக்கிறது. And you can see here the research 31% இருக்கு, science and engineering, food and biomedical production, business management. So this is the annual reports of those times. Okay, so the real-time analysis in our last hour point which you know. So this particular company is Almarai. Welcome to Almarai. Almarai is a famous company. Nobody will, அதாவது யாருக்குமே தெரியாம இருக்காது. Everybody knows Almarai. God bless Almarai. அல்லாஹ் சுப்ஹான் தஆலா அவங்களுக்கு நிறைய பரக்கத்து கொடுக்கட்டும். அதை ஃபேஸ்புக்கில் கூட போடுவாங்க, சவுதி அரேபியாவில் இருந்துட்டு ஊரில் தங்கியிருக்க மக்கள் போடுவாங்க, ரமதானுக்கு மட்டுமாவது அல்மரை வந்து நல்லா இருக்கும் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட் கொடுப்பாங்க. பால் மட்டும் கொஞ்சம் தண்ணி அடிச்சு. ஸோ இட் இஸ் பெட்டர் டு கோ டு நாதா ஃபார் த திக்னஸ். அதர் than that, Almarai products are A grade quality products. Mainly Almarai factories near Riyadh, near Al Kharj. Very good product. So let's review about Almarai. So here I have written Almarai company was started by two Irish brothers in the year 1977. அதாவது ரெண்டு ஐரிஷ் பிரதர்ஸ் ஸ்டார்ட் பண்ணது வித் பிரின்ஸ் சுல்தான் பின் முஹம்மத் பின் சவுத் அல் ஹபீர். இவங்களோட சேர்ந்து தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. During the early years of the company history, there was little infrastructure for production and sale of milk in the kingdom. As usual, 1977ல growth கம்மியாக இருக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாக இல்லாத ஒரு டைமில் வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. பிரின்ஸ் சுல்தான் வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணி and the wide area of Millis could benefit Almarai. அந்த wide area வந்து அல்மராயோட லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆல்சோ இனிஷியலாக அல்மரா என்ன பண்ணாங்க, லோக்கல் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து மில்கை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதை பேக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ திஸ் வாஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் Almarai. Almarai set up dairy farms in various parts of Saudi Arabia. Also, the company initially bought milk. அதான் சொன்னது. In 1996, 5 decentralized factories were replaced with an integrated factory. 1977ல ஆரம்பிக்கிறாங்க. 1996ல 5 வேற வேற இருக்கிற ஃபேக்டரியை மூடிட்டு ஒரே டீசென்ட்ரல் அந்த கெப்பாசிட்டி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. எங்க ரியாத் கிட்ட இருக்கிற ஹர்ஜ் கிட்ட, அந்த ஹர்ஜ் ஊர்ல கொண்டு வந்துட்டாங்க. This is called development vision. அப்போ இன்னைக்கு பாருங்க 2006லலாம் வந்து அல்மரை அக்வைர்ட் வெஸ்டர்ன் பேக்கரின்னு ஒரு கம்பெனியை வாங்கிட்டாங்க. அண்ட் வாங்கிட்டு ஆன் 2006 அண்ட் இப்போ வந்து லுசின் அண்ட் 7 days இந்த பர்டிகுலர் பிராண்டும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெர் இஸ் நோ இன்ட்ரடக்ஷன். அது இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து பிரெட்டோட சேர்ந்து சீஸ் பேக்கிங்கோட கொடுக்குறது, இந்த க்ரொசென்ட், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அப்புறம் அல்மாரை அக்கர்ட் ஹேட்கோ போல்ட்ரி அப்படின்னு ஒரு கம்பெனியை வாங்கி 2006ல வாங்கிட்டாங்க. வாங்கி அவங்க வந்து எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா அல் யோம் அண்ட் அல் பஷர் அப்படின்னு அந்த சிக்கன் வந்து. ஸோ இன்னைக்கு இருக்கிற டிமாண்டில் நம்ம பிராய்லர் சிக்கன் தான் சப்ளை பண்ண முடியும். நாட்டுக்கோழி வளர்றதுக்கு டைம் ஆகும். அந்த பிராய்லர் சிக்கன்லேயே கேஜில் வைக்காம நேச்சுரலாக எவ்வளோ நேச்சுரல் ஃபீடு கொடுக்க முடியுமோ, கார்ன் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்பர் 1 அல்யோம் தான். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றுறாங்க. காட் பிளஸ் அல்மரை. அல்மரை இஸ் அல்மரை. லெபனாக இருக்கும். அந்த லெபன்னா தயிர், லெபனாக இருக்கட்டும், கட்டி தயிர், யோகட்டாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், சீஸாக இருக்கட்டும், சீஸில் கட்டி சீஸாக இருக்கட்டும், ஸ்லைஸ் சீஸாக இருக்கட்டும், க்ரீமாக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும்,
வந்து சுகர் ஜூஸாக இருக்கட்டும், நான் சுகர் ஜூஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், யூ நேம் இட், தே வில் கிவ் இட் டு யூ. பட்டர், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பட்டர். அல்மரை இஸ் அல்மரை, மாஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் மே அல்லாஹ் கிவ் மோர் பரக்கா. அல்மரை பில்ட் த பேபி ஃபுட், அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த பவுடர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து அவங்க வந்து வாங்கிட்டு அது இந்த பர்டிகுலர் பிராண்டில் இன்ஃபார்மில் அண்ட் நியூர்லாக் பிராண்டில் கொடுக்குறாங்க. Today, Almarai company has reached top food brand in GCC. Okay, with 43,000 employees all over GCC. 43,000 employees இருக்காங்க. சும்மா ஐடி கம்பெனி கிடையாது பாவா, சும்மா ஒரு 4-5 கம்ப்யூட்டர் வச்சு எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுக்கறதுக்கு. ஒரு பக்கம் எம்ப்ளாயிஸுக்கு ஈக்குவலான மாடு மாடுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான அடுத்து என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அந்த ஃபேக்ட்ரி, அந்த அசெட் மெயின்டெனன்ஸ் இருக்குது, அவ்வளோ இருக்குது. அண்டு ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லாமல் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு 43,000 எம்ப்ளாயீஸ். அதாவதுங்க ப்ரொடக்ஷன் இருக்குது, ப்ராசஸிங் இருக்குது, வந்து பேக்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. அங்கங்கே ஒரு ஊரில் வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷெல்ஃபுக்கு வரணும், அந்த ஷெல்ஃப்லேருந்து நமக்கு வரணும். எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய நெட்வொர்க், அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ காட் பிளஸ் Almarai. These are some of the awards. Gulf countries and their people. Economy is self-sufficient. Yeah. இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்குறோம்னா லேர்னிங்ஸ் வந்து above case study. ஓகே, ஸோ வந்து கல்ஃப் கண்ட்ரி அண்ட் their people economically is self-sufficient. கல்ஃப் countries and their people, அதாவது கல்ஃப் நாடுகளும் அதோட மக்களும் வந்து எக்கனாமிக்லி செல்ஃப்-சஃபிஷியன்ட். யாரையும் எதிர்பார்த்து இல்லை, அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு தேவையானதை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. They have good affordings, economical potential. Almarai carefully understood the above status. Almarai வந்து இந்த ஸ்டேட்டஸை புரிஞ்சுக்கிட்டு deliver the product with customer expectation. கஸ்டமருக்கு தேவையான ப்ராடக்டை அவங்களுக்கு தேவையான எக்ஸ்பெக்டேஷனோட டெலிவர் பண்ணி extended their brand to all over GCC. அவங்களோட பிராண்டை ஜிசிசி ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. Almarai is aware of the market. ரிசல்ட் இதுதான், Almarai is aware of the market. நம்ம மார்க்கெட் இருக்கு, நம்ம சும்மா உட்காந்துருக்க கூடாது, நம்ம மார்க்கெட் என்னன்னு போய் படிக்கணும். ஸோ Almarai is aware of the market demand of the Gulf countries. Accordingly, Almarai invested in different industries to establish itself as an indispensable symbol of the Gulf countries. அவங்களும் நிறையா இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. This particular gentleman is Mr. Bilal Abdul Sattar. இவர் தான் இந்த கண்டென்ட்டோட ஓனர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரோட ஃபோட்டோ போட்டிருக்குன்னு சொன்னேன். திஸ் பர்டிகுலர் ஜென்டில்மேன் ஹி ஒர்க்ஸ் இன் Almarai. அவர் தான் வந்து Almarai பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்தார். அந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன், அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்காக நான் வந்து ட்வீட் பண்ணி அனுப்பியிருக்கேன். அவரோட மெயின் என்ன இன்ஃபர்மேஷன் அவர் சொல்ல வர்றாருன்னா, இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிஸ்லாம் அவர் தான் தேடி கொடுத்தாரு. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணி இதில் எப்படி நம்ம வந்து அதை அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, ஸ்பான்சர்ஷிப் என்ன, ஸ்காலர்ஷிப் என்ன, இதில் நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம வந்து போகிறது நம்மளோட கடமை, நம்மளோட பொறுப்பு. we are just showing you the way. So again, the vision was to know what is food science, what does food scientists do, followed by the economy of GCC, the demand of GCC, the man-force demand of GCC, research and development demand, business opportunities, and real-time analysis of Almarai. Almarai பத்தி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஃபோட்டோஸ் ஆஃப் Almarai. நீங்கள் வந்து இந்த மாடு பார்க்கலாம், அவங்களுக்குன்னு தனியாக ஏசிலாம் போட்டிருக்கோம். ஏன்னா வந்து ஐரோப்பிய மாடுகள், சவுதி அரேபியாவில் இருக்கிறது வந்து ஐரோப்பிய மாடுகள், நம்ம நாட்டு மாடுகள் கிடையாது. ஸோ வந்து ஒரு நாளைக்கு 100 லிட்டர்ஸ் மாதிரியான பால் கொடுக்கும். ஸோ 3 வேளை. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் தேர். திஸ் இஸ் ஹவு தே டேக் த மில்க் அவுட் சைட். ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அது 3 இது. நீங்கள் இந்த இதை வந்து இந்த பர்டிகுலர் சீனை வந்து நீங்கள் வந்து ஒரு சூர்யா படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஃபாலோட் பை சிக்கன் போல்ட்ரி, அதுக்கப்புறம் லேப்ஸ். ஸோ இது வந்து ஒரு விஷுவலாக உங்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் அவர் ப்ரெசன்டேஷன் இல்லை.
ஸோ மக்களுக்கு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் உங்களுக்காக இது பண்ணிச்சு. தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் அல்மரை. பார்த்தீங்கன்னா க்ரீம், பிரேக்ஃபாஸ்ட் க்ரீம், ஹம்மூஸ், ஜெல்லி, மில்க், சீஸ், லெபன், ஜூஸு, அப்புறம் ப்ரெட்டு, சிக்கன். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி பேசும்போது அல்மரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து சவுதி அரேபியாலும் சரி, ஜிசிசிலையும் சரி, இந்த சுகர் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து சுகர் வந்து உடம்புக்கு நல்லதில்லை, அதுக்காக அவங்க வந்து ஹை டேக்ஸ் போட்டாங்க. அந்த கண்டென்ட், அந்த சுகர் மெட்டீரியல் வந்து நம்ம கம்மியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அப்போ ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஜூஸில் சுகர் போட்டால் தானே அந்த அதுக்கு தேவையான இனிப்பு வரும். ஸோ அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு நேச்சுரலான, அதாவது ஒரு சுகர் கண்டென்ட்டை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அது சுகர் கண்டென்ட்டே கிடையாது அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணி அது மக்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்டாக கொடுத்தாங்க. இதுதான் வந்து ரிசர்ச். இன்னி டுடேஸ் ரிசர்ச் இஸ் டுமாரோஸ் பிஸ்னஸ். ஐ எம் டெல்லிங் யூ அகெயின் அண்ட் அகெயின். தீஸ் ஆர் சம் ஆஃப் தி அதர் டாப் பிராண்ட்ஸ். சாபிக் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இட்ஸ் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி. பட் ஃபுட் மேனுஃபேக்சரிங்கில் வந்து அந்த ஃபர்டிலைசர்ஸ் தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பட் மற்றபடி என்னன்னு எனக்கு தெரியல. பட் அல்மராய், நாதா, அல்மராய்க்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. நாதா இஸ் ஒன் ஆஃப் த செகண்ட், நம்பர் 2 நாதா. அல்சாஃபி வந்து நம்பர் 3. அதே மில்க்கு, பால், இந்த மாதிரியான விஷயம். நெஸ்லே உங்களுக்கு தெரியும். அலியோம் வந்து அல்மராயோட பிராண்ட். நூர், அல்பேக் வந்து சவுதி அரேபியாவில் எல்லாருக்கும் தெரியும். மக்கா மதீனாவுக்கு போகிறவங்க இல்லை போகும்போது அல்லபேக் லபேக் அப்படின்னு உம்ரா சொல்லும்போது போவாங்க. இதை நான் உம்ரா போயிட்டு வந்தேன், அதனால தான் ஹேர் ஸ்டைல் மாறி இருக்கு. வரும்போது அல்பேக் அல்பேக்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அல்பத்தா, சிப்ஸு, இந்த மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டாப் பிராண்ட்ஸ்லாம் வந்து இந்த ப்ரெசன்டேஷனில் உங்களுக்காக ஒரு ரிவ்யூக்காக வச்சுருக்கோம். எஸ், kindly do the needful, like, share and subscribe. இந்த பர்டிகுலர் இதை நான் பார்த்தேன், உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். when you tell me something I forget, when you teach me I remember, and only when you involve me I learn. ரொம்ப முக்கியமான விஷயம். மறுபடியும் பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். ஆல்மோஸ்ட் 1 hour பேசிட்டோம். இது மட்டும் இது வந்து பேசிட்டு போயிடுவோம். when you tell me something I forget. நீ ஏதாவது என்கிட்ட சொன்னா முடிஞ்சிச்சு, நான் அதெல்லாம் ஓகே ஓகேன்னு போயிடுவேன். when you teach me I remember. okay halas, எனக்கு புரியுது, ஓகே ஓகே I remember. you teach me, but only when you involve me I learn. அதனால தான் நம்ம வந்து ஒருத்தவங்களோட செஷனாக இருக்கும், அவங்க கூட நம்ம வேலை செய்யும்போது இதுதான் நம்ம ஆசைப்படுறோம். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, நம்ம வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. நீங்கள் படிங்க, இந்த கண்டென்ட்ஸ்லாம் பாருங்கள், அண்ட் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி படிக்கிற 9th 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி படிக்கிற பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 11th 12th இன்றைக்கி காலேஜ் பிஎஸ்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சும்மா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் இது வந்து வைரல் ஆகும்னு எதிர்பார்த்துலாம் நம்ம இந்த கண்டென்ட் போடுறது கிடையாது. பார்க்குறது 10-15 பேராக இருந்தாலும் அதில் யாராவது ஒருத்தவங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம் தான். தட்ஸ் இட். we are not because of this particular thing. It is our responsibility to share the knowledge. There is no such thing as called patent rights in our community. in our நம்மளோட மார்க்கெட்டில் அந்த பேட்டன் ரைட்டிங் கான்செப்டே கிடையாது. ஸோ நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம். முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுத்து சொல்கிறோம், நான் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுத்து சொல்கிறோம், தமிழ் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். எல்லாரும் கேளுங்க, நல்லா இருங்க.